கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1290 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 147:13 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உன் வாசல்களின் தாழ்பால்கள் பலப்படுத்தப்படும் என்றால் என்ன அர்த்தம்? உனக்கு ஆசீர்வாதம் பெருக போகிறது என்று அர்த்தம். பலன் பெருக போகிறது, ஐஸ்வர்யம் பெருக போகிறது. உன் வாசல்களின் தாழ்பால்கள் பலப்படுத்தப்படும். நாம் கர்த்தருக்கு பயந்து நடப்போமானால், கர்த்தரை துதிப்போமானால், கர்த்தர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். எப்பொழுது ஒரு வீட்டின் வாசல்கள் தாழ்பால்கள் பலப்படுத்தப்படும், அந்த வீட்டிற்குள்ள பொக்கிஷங்கள் இருக்கிற பொழுது, இன்றைக்கும் கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளின் தாழ்பால்கள் பலப்படுத்தப்படுவதோடு மட்டுமல்ல, தாழ்பால்கள் பலப்படுத்தப்படுவதோடு மட்டுமல்ல, அவர்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். குடும்பம் ஆசீர்வாதத்திற்குள்ள வரும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கும், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கும், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற பிள்ளைகளுக்கும் வாசல்கள் தாழ்பால்கள் பலப்படுத்தப்படும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உன்னிடத்தில் பொக்கிஷங்கள் குறைவாய் காணப்படலாம், ஐஸ்வர்யம் குறைவாய் காணப்படலாம். முதலாவது கர்த்தருக்கு பயந்து நடப்பாயானால், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவாயானால், அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு கடைப்பிடிப்பாயானால், அவருடைய வாசல்களில், அவருடைய ஆலயங்களில் துதிப்பாயானால், பொக்கிஷங்கள் நிறைந்த வீடாக உன் வீடு மாறி உன் தாழ்பால்கள் பலப்படுத்தப்படும். ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு பெற்றோர் கர்த்தருக்கு பயந்தவர்களாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், கர்த்தரே துதிக்கிறவர்களாய் வாழுகிற பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நிச்சயமாய் கர்த்தர் தருவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.